இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த இந்த வாய்ப்புக்கு அவருக்கு நன்றியை செலுத்துகிறேன், மேன்மையை செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் இயேசு கிறிஸ்து பிறந்த நாட்களிலே காணப்பட்ட அடையாளங்கள் மற்றும் கூறப்பட்ட வார்த்தைகள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை பற்றி நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டதான காரியங்களை நம்முடைய வாழ்விலே தரும்படியாக அவர் காத்திருக்கிறார். நாம் இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது கூறப்பட்ட ஒரு வார்த்தையை பற்றி நாம் தியானிப்போம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10 வசனங்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு தீர்க்கதரிசிகளால் முன்னறிவிக்கப்பட்டது. சாஸ்திரிகள் இதை அறிந்திருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்தவுடனே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அறிவிக்கப்பட்டது இந்த மேய்ப்பர்களுக்கு மட்டுமே. இந்த மேய்ப்பர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் தங்கள் மந்தையை காத்து கொண்டிருக்கிறார்கள். இது இரவு நேரமாக இருப்பதனால் அவர்கள் மந்தையை காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மேய்ப்பர்கள் பகல் முழுவதும் தங்கள் மந்தைகளை மேய்த்துவிட்டு தங்களுக்கென்று ஓய்வு எடுக்காமல் அந்த மந்தையை இரவிலே கண் விழித்து காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்படியாக காத்து கொண்டிருக்க வேண்டும் என்றால், ஒருவேளை அவர்கள் தூங்கிவிட்டால் துஷ்ட மிருகங்கள் வந்து அந்த மந்தையை பீறி போடும், அல்லது திருடர்கள் வந்து அந்த மந்தையில் ஆடுகளை திருடி சென்று விடுவார்கள். இப்படிப்பட்டதான அந்த மேய்ப்பர்கள் அந்த வயல்வெளியிலே இருக்கும்போது தேவதூதன் அவர்களை சந்திக்கிறார். அப்படி சந்திக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், அவர்களை சுற்றி ஒரு ஒளி மகிமையாய் பிரகாசிக்கிறது. தேவனுடைய மகிமை ஒளியாக பிரகாசிக்கிறது. இதை பார்த்து அவர்கள் பயப்படுகிறார்கள். ஏன் அவர்கள் பயந்தார்கள் என்றால், அவர்கள் இருப்பது இரவிலே. இப்படிப்பட்டதான ஒரு வெளிச்சத்தை அவர்கள் பகல் நேரத்தில் கூட பார்த்திருக்க மாட்டார்கள். ஒருவேளை திருடர்கள் தங்கள் ஆடுகளை திருடும்படியாக வந்துவிட்டார்களோ, அல்லது ஏதோ நமக்கு அசம்பாவிதம் நடந்துவிடுமோ என்று பயந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களை பார்த்து தேவதூதன் சொல்கிறார், நீங்கள் பயப்படாதீர்கள் என்று சொல்கிறார். மேலும் ஏன் அவர்கள் அந்த மந்தை மேய்ப்பர்கள் பயப்பட்டார்கள் என்றால், ஒருவேளை யாரேனும் வந்து அந்த நமக்கு சேதம் விளைவித்து விட்டால் தங்களால் வேலை செய்ய முடியாது, நாம் நம்முடைய குடும்பத்தை பராமரிக்க முடியாது, நாம் வேலை இழந்து விடுவோம் என்கிற மிகுந்த பயத்தோடு காணப்பட்டார்கள். மேலும் இந்த மேய்ப்பர்கள் மற்றவர்களோடு அங்கீகரிக்கப்படாமல் இருந்தார்கள். மேய்ப்பர்கள் என்றால் அவர்கள் ஆடுகள் மாடுகளை மேய்ப்பவர்களாக காணப்படுவார்கள். அவர்களிடத்திலே துர்நாற்றம் அந்த வாடகையில் வீசும். எனவே மற்ற மக்கள் அவர்களை அங்கீகரிக்க மாட்டார்கள். பெரிய விழாக்களில் அவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஆலயங்களிலே அல்லது ஆலயங்களில் நடப்படும் நிகழ்ச்சிகளிலோ அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள், உதாசீனப்படுத்தப்படுவார்கள், மேலும் ஒடுக்கப்படுவார்கள். பாருங்கள், இப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்ட நிலையில் இருந்த மக்களுக்கு முதலாவது சுவிசேஷகம் அவர் இயேசு கிறிஸ்துவானவர் பிறப்பு தெரிவிக்கப்படுகிறது. மேலும் தேவதூதன் எழும்பி அவர்களை பயப்படாதீர்கள் என்று சொல்கிறார். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கிற மக்கள் அனைவரையும் சந்திக்கும்படியாக, அவர்களுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக, அவர்கள் வாழ்விலே பயமின்றி வாழும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே பிறந்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி வேதாகமத்திலே முன்னறிவித்திருந்தார். அதுபோலவே மத்தேயுவிலே 4ஆம் அதிகாரம் 15-16 இப்படியாக இருக்கிறது. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று போடப்பட்டிருக்கிறது. அனைவருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கும் ஒளியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறார். எனவே ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று இல்லை, அனைவருக்குமே ஒளியை கொடுக்கும்படியாக வந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. ஏன் இந்த மேய்ப்பர்களிடம் அவர் தோன்றி பயப்படாதீர்கள் என்று சொல்ல வேண்டும் என்றால், மேய்ப்பர்கள் என்பவர்கள்
இந்த உலகத்திலே எந்த ஆசை பாசம் இல்லாத, தங்களுக்கென்று ஒரு ஆசை இல்லாதவர்களாக, உலக இச்சையிலே காணப்படாதவர்களாக காணப்படுவார்கள். ஏனென்றால் அப்படி காணப்படும் போதுதான் அவர்கள் மந்தையின் மீது கவனத்தோடு மேய்க்க முடியும். இப்பொழுது உலகத்தின் இச்சைகள் பாவங்களிலே இருக்கும்போது அவர்கள் என்ன செய்து விடுவார்கள்? அந்த இச்சைகளிலே விழுந்து அதன்படியாக அதன் பின்னாக செல்லும் போது தங்கள் மந்தையின் மேல் கவனம் இருக்க முடியாது. அவர்களுடைய மந்தைகளை துஷ்டமிருகங்களுக்கு ஒப்பு கொடுத்து விடுவார்கள், அல்லது திருடர்கள் அதை திருடி செல்வதற்கு வழிவிட்டு விடுவார்கள். இதுபோலதான் எல்லா காரியங்களிலும், எந்த இச்சைகளிலும் பாவங்களிலும் அகப்படாமல் தங்களை பரிசுத்தமாக காத்து கொண்டு எல்லா விதமான உலக பாவங்களையும் இச்சைகளையும் மேற்கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து வரும் ஒவ்வொரு மக்களையும், ஒருவேளை அவர்கள் இந்த உலகத்திலே பெரிய ஆசி உடையவர்களாக இல்லாமல் மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டு வறுமையிலும் வேதனையிலும் இருந்தாலும் அவர்களுடைய உண்மை நிமித்தம், அவர்களுடைய நீதி நிமித்தம் இயேசு கிறிஸ்துவானவர் அவர்களை சந்தித்து அவர்களை பயப்படாதீர்கள் என்று சொல்லி அவர்களை உயர்த்த அவர் சித்தமாக இருக்கிறார். எனவே நாம் இந்த காலங்களிலே இயேசு கிறிஸ்து தரும் ஒளி நமக்கு பயப்படாமல் இருக்கும்படியாக சொல்லுகிறது. மேலும் இயேசு கிறிஸ்துவானவர் ஒளியாக வரும்போது ஒரு ஜனத்திற்கு பயம் வந்தது. அது யார் என்று நாம் பார்க்கும்போது, சாஸ்திரிகள் இயேசுவின் நட்சத்திரத்தை கண்டு வந்து ஏரோதிடம் அதை சொல்லும்போது, நட்சத்திரத்தின் வெளிச்சத்தை கண்டோம் என்று சொல்லும்போது மத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் எப்படியாக கூறப்படுகிறது, ஏரோது ராஜா அதை கேட்டபோது அவனும் அவனுடைய கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள் என்று வாசிக்கிறோம். ஏரோதும் எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்குகிறார்கள் என்று. ஏன் ஏரோது கலங்க வேண்டும் என்றால், அவன் ஒரு ராஜாவாக இருக்கிறார், ராஜா அவர் பிறந்திருக்கிறார் என்று சொன்ன உடனே தனக்கான ராஜ்ய மேன்மை தன்னை விட்டு அற்றுப்போகும், தன்னுடைய மேன்மை அற்றுப்போகும், தன்னுடைய ஐஸ்வர்யம் எல்லாம் காணாமல் போய்விடும். இதுவரை என்னை நம்பியிருந்த மக்கள் அவருக்கு பின் சென்று விடுவார்கள், நான் அனைவராலும் நிராகரிக்கப்பட்டு போய்விடுவேன், ஒருவேளை என்னை கொலை செய்யவும் செய்வார்கள் என்று ஒரு பயத்தோடு காணப்படுகிறார். மேலும் எருசலேம் நகரத்தார் ஏன் பயந்தார்கள் என்றால், அவர்கள் மேசியா பிறப்பார் என்பதை அறிந்திருந்தார்கள். மேலும் மேசியா பிறக்கும் போது அவர் அனைவற்றையும் கண்டித்து உணர்த்துவார் என்பதை பற்றி அறிந்திருந்தார்கள். எனவே அவர்கள் பயந்தார்கள். ஏன் பயந்தார்கள் என்றால், அவர்கள் தேவன் கொடுத்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் அவர்கள் உண்மையாக பின்பற்றவில்லை, அதன்படி அவர்கள் வாழ தங்களை ஒப்புக் கொடுக்கவில்லை. அவர்கள் நியாயப்பிரமாணங்களை புரட்டினார்கள், தங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட கட்டளைகளை மீறினார்கள், தங்களுடைய வசதிக்கேற்றால் போல நியாயப்பிரமாணங்களை ஏற்படுத்தி கொண்டார்கள். இப்படியாக மற்றவர்களுக்கும் பயன்படாமல் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லாமல் மற்றவர்களையும் நேர்வழிப்படுத்தாமல் வாழ்ந்து விட்டார்கள். அவர்கள் தங்கள் பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்து தங்களை கெடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்து வந்துவிட்டால் என்ன செய்வோம் என்று தெரியாமல் அவர்கள் திணறிக் கொண்டு இருக்கிறார்கள். ஒருவேளை இயேசு கிறிஸ்து வந்தால் நம்மை அழித்து போடுவாரோ என்று பயப்படுகிறார்கள். எனவே பாருங்கள், ஒரு இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிச்சம் ஒரு தரத்தாருக்கு பயத்தையும் ஒரு தரத்தாருக்கு பயப்படாதீர்கள் என்ற வார்த்தையும் கொடுக்கிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒளியாக பிறந்திருக்கிற அந்த நாட்கள் நாம் பயத்தோடு காணப்படுகிறோமா, பயம் இல்லாமல் நம்மை பலப்படுத்துகிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை நாம் பயப்படுகிறோம் என்றால், ஒருவேளை நாம் பாவத்திலே நமது உலக இச்சைகளிலே நாம் காணப்பட்டு நாம் பயப்படுகிறோம் என்று இருந்தால், நாம் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவிடம் திரும்பி நாம் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ரட்சிப்பை மறுபடியுமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியாக நாம் ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும் போது இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிச்சம் நம்மை பார்த்து சொல்லும், பயப்படாதீர்கள் என்று. எனவே இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சம் இந்த நாட்களிலே பாவத்தில் இருக்கிறவர்கள், சாபத்தில் இருக்கிறவர்கள், மேலும் உலகத்தின் இச்சையில் இருப்பவர்கள் திருந்தி வாழும்படியாக அவர்களை அழைக்கிறது. மேலும் தங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையோடும் உத்தமத்தோடும் நடந்து உலக ஆசைகளுக்குள்ளாக இச்சைகளுக்குள்ளாக தாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடி காத்துக்கொண்டு உலக மக்களால் அடிமைப்படுத்தி உலக மக்களால் தூசிக்கப்பட்டு உலக மக்களால் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிற மக்களை பார்த்து பயப்படாதீர்கள் என்று கூறுகிறார். அப்படிப்பட்டதான பயமில்லாமல் வாழும்படியான வாழ்க்கையை இந்த நாட்களிலே கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தந்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எனவே யாரும் எதுக்கும் அஞ்ச வேண்டாம், கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார், நம்மை பயமில்லாமல் பார்த்துக் கொள்வார், நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துவார் என்பதை கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு ஆசீர்வாதமாக கூறுகிறார். அப்படிப்பட்டதான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே, ஒடுக்கப்பட்டவர்கள், ஆண்டவரே, துன்பப்படுகிறவர்கள், ஆண்டவரே, உண்மை உத்தமமாக இருந்து இந்த உலகத்தின் பாவங்களிலே சிக்கிக்கொள்ளாமல்
மக்களால் ஒடுக்கப்பட்டவர்களோ தன்னுடைய ஐஸ்வர்யத்தினால் ஒடுக்கப்பட்டவர்களாக காணப்படுகிற ஒவ்வொருவருக்கும் நீர் பயமில்லாமல் வாழ முடியாத வாழ்க்கையை கொடுப்பதற்காக வந்திருக்கிறீர். நாங்களும் எங்கள் வாழ்க்கையிலே செம்மையாக வாழ்ந்து பயமில்லாதவர்களாக வாழும்படியாக இந்த நாட்களிலே நாங்கள் தியானித்தோம். அதுபோல் நாங்கள் செம்மையாக வாழ்ந்து பயமில்லாமல் வாழ்ந்து இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே சந்தோஷ மகிழ்ச்சியோடு வாழும்படியாக கிருபை செய்ய வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.